ரஜினி கேங் படம் எப்படி இருந்துச்சுன்னா, படம் வந்து ஒரு ஜாலியான படம். கொஞ்சம் காமெடிஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு ஜாலியான படம். ஒரு சிம்பிள் ஒன்லைனான படம் தான் இது வந்து. இது வந்து ஒரு பெரிய மெசேஜ் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி போறாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்றாருல அவர் ஒரு தாலி கட்டுவாரு. அந்த தாலி கட்டுறது மூலியமா அவங்களுக்கு பேய் பிடிச்சிரும். அந்த பேய் பிடிச்சதுல இருந்து எப்படி வெளியே வராங்க, அதை எப்படி ஓட்டி வெளியே வராங்க அப்படின்றது தான். இதுல மொட்டை ராஜேந்தர் வருவாரு. அந்த சீன்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும். கூல் சுரேஷ் அண்ணா வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர். அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எப்படின்னா அவர் ஒரு பிளஸ், கூல் சுரேஷ் அண்ணன், முனிஷ்காந்த் சார், அதுக்கப்புறம் மொட்டை ராஜேந்தர் அண்ணன், இவங்கெல்லாம் வந்து படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். இதுலயும் என்னன்னா நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப லேகா இருக்க மாதிரி, தேவையில்லாம அன்வான்டா ஒரு பேய் படத்துக்குன்னு எடுத்துட்டு வந்து உள்ள திணிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மரத்துக்கு அடியில ஏதோ இருக்குமா, அதை எடுத்துட்டு வந்தா பேய் போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் லாஜிக்கா இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மல் பேய் படம் மாதிரி அவ்வளோ பயமா இருக்க மாதிரிலாம் கிடையாது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தா ஓட்டுவாங்களா, அந்த மாதிரிதான். ரொம்ப பயங்கர பேய் படம், ரொம்ப பயமா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை. பட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருந்துச்சு. காமெடிஸ் வந்து சில காமெடி ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நிறைய காமெடி நல்லா இருந்துச்சு. குல் சுரேஷன் ஹீரோ ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கு. ஹீரோ வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு ஸ்கிரீன்ல. ஹீரோயினுமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் அவங்களுக்குள்ள 2 காமெடி இருக்கும். ஹீரோக்கு அடிக்கடி மறந்துடும், அதை ஞாபகப்படுத்துறதே அவங்களோட வேலையா இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபன்னா இருந்துச்சு. இந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற கதை தான் கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் கொலாப்ஸா இருந்துச்சு. அந்த பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓட்ட போறது, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா லென்த்தா போயிட்டாங்க. அது உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக் உள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்குன்னும் போது அது வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கலாம். கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருந்துச்சு, எப்படா முடியும் அப்படின்னு ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிம், ஒரு ஆவரேஜ். யாரு? கூல் சுரேஷ் அண்ணா வர்றது தான் ஒரு பாசிட்டிவான வைப். அவர் வர சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவர் செகண்ட் ஹீரோ படத்துல. எப்படின்னா ரஜினி கிஷன் சாருக்கு வந்து இவங்க லவ்வரு, இவங்களுக்கு வந்து மாமா பொண்ணு. அதனால இவர் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு. என்னன்னா இவர் எவ்வளவு பெரிய கோல்டு ஆர்டர்னா, லாஸ்ட்ல இவரே தாலி எடுத்து கொடுத்து நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி கிஷன் சார் கிட்ட கொடுப்பாரு, ஹீரோ கிட்ட. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் கூல் சுரேஷ் அண்ணா வந்து படத்தை கொஞ்சம் தாங்கி நிறுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவர்லாம் இல்லைன்னா ரொம்ப பயங்கர கீழே போயிருக்கும். அதனால கொஞ்சம் ராஜேந்திரன் சாரு, முனிஷ்காந்த் சார், அப்புறம் கூல் சுரேஷ் அண்ணன், இவங்கெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் காமெடியா இருந்ததால கொஞ்சம் நல்லா இருக்கு. 7.5, 10க்கு 7.5 கொடுக்கலாம். ஏன்னா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. ஒரு 3 சாங்ஸ் இருந்துச்சு. அதுல வந்து பேய் குத்துன்னு ஒரு சாங்கு, அதுக்கப்புறம் சோக்கு சுந்தரின்னு ஒரு பாட்டு இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சாங் ஒன்று இருந்துச்சு, அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. 3மே பிக்சரைசேஷன்லாம் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.